என்ன நான் ஷார்ட்டா சொல்லிடுறேன். ரேட் லிமிட்டிங் என்னன்னா அது ஒரு அல்காரிதம். ஓகேவா? ரேட் லிமிட்டிங்கை யூஸ் பண்ணி நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் பக் பவுண்டில. பட் அது ஏன் ரேட் லிமிட்டிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பட் நிறைய பேர் அதை ஏன் வந்து அவுட் ஆஃப் ஸ்கோப்ல போடுறாங்க, அது எப்படி நம்ம இன் ஸ்கோப்ல மாத்துறது, அதுக்கு எப்படி நம்ம பியாரிட்டி அதிகமாக்குறது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரேட் லிமிட்டிங் இது வந்து ஒரு ஷார்ட்டான ஒரு பக் தான், ரொம்ப சிம்பிளான பக். 2 minutes நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க, யாரா இருந்தாலும் ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறோம். ஓகேவா? ஒரு விஷயத்த நம்ம அகைன் அண்ட் அகைன் நம்ம பண்றப்போ அது வந்து ஒரு விஷயம் பிளாக் பண்ணாம இருந்ததுன்னா அந்த இடத்துல ரேட் லிமிட்டிங் மிஸ்கான்ஃபிகரா இருக்குன்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்க வந்து இன்ஸ்டாகிராம் அப்ளிகேஷன் இருக்கு இல்லையா, லாகின் ப்ரூட் ஃபோர்ஸ் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு லிமிட் மேல 2 minute ரெக்வஸ்ட் உங்களுக்கு வந்துடும். ஓகேவா? 421 சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்டஸ் போட்டு 2 minute ரெக்வஸ்ட் வந்துடும். அந்த மாதிரி வந்ததுன்னா அது பேர் வந்து ரேட் லிமிட்டிங் செக்யூர் கான்ஃபிகரா இருக்கு, அவங்க வந்து செக்யூர் பண்ணிருக்காங்கன்ட்டு. அவங்க வந்து சர்வர் சைட் கான்ஃபிக் பண்ணலாம், ஃபயர்வால் யூஸ் பண்ணி கான்ஃபிக் பண்ணலாம். சர்வர் சைட் ப்ரோக்ராம், அதான் நான் சர்வர் சைட் சொன்னேன். அவங்க PHP யூஸ் பண்ணாங்க, PHP ல பண்ணலாம், இல்ல ESPX